சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா தான் சிந்துவை மலையிலேருந்து தள்ளி கீழே விட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவங்க சேது அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேச வச்சுருப்பாங்கள்ல, அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா தள்ளி விடுற விஷயம் வந்து ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகி அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகாக்காக அவங்க வக்கீல் வந்து போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஸ்னேகாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சிந்து சைட்லேருந்து வக்கீல் வந்து வாதாடிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேகா வந்து இல்லை நான் தள்ளி விடலைன்னு சொல்லிட்டு மலிப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்த்தரப்பு வக்கீல் பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஆதாரம் எங்கள் கையில் இருக்குது. இவ ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து அவங்கள பொய் சாட்சி சொல்ல வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவிலே தெரியுது ஸ்னேகா தான் சிந்துவை தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து ஸ்னேகாவை பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது? ஸ்னேகா ஜெயிலுக்கு போயிடுவாங்களா, இல்லை சிந்து வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்களா? அப்படியே வாபஸ் வாங்கினாலும் அதுக்கு சிவா விடுவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.